45வது திவ்யதேசம் திருக்கோஷ்டியூர் தாண்டிட்டோம், திருமெய்யம் தாண்டிட்டோம், நேர ராமநாதபுரம் வரைக்கும் போயிட போறோம். என்ன கிடைக்கும்? பலாப்பழம்னு சொல்லக்கூடாது. திருப்புல்லானி ராமநாதபுரம் போனேன்னா திருப்புல்லானி க்ஷேத்திரம், புல்லானி கைத்தொழுவாள், அழகான க்ஷேத்திரம். பெருமாள் ராமராக இருந்த க்ஷேத்திரம். என்ன சரித்திரம்னா, ராமன் பிறப்பதற்கு பூர்வமே தசரத சக்கரவர்த்தி ஒரு க்ஷேத்திரமா போய் பெருமாளையும் தீர்த்தத்தையும் சேவித்து கொண்டு வந்தாராம். எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும்னு. அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாவிலிருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்து வேள்விகள் நடத்தி எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாராம். அது எதேச்சியா எப்படி ஆயிடுச்சுன்னா, பிறக்கணும் நினைச்ச க்ஷேத்திரமும் இது, பிற்காலத்துல பிறந்த ராமன் வந்த க்ஷேத்திரமும் இது. தசரத சக்கரவர்த்தி பிரார்த்தித்து வந்த கோவில். பெருமாளுக்கு ஆதி ஜெகநாதன் பேர். ரொம்ப அழகான பெருமாள். சக்கரவர்த்தி திருமகன், கல்யாணவல்லி தாயார். புல்லாரண்ய க்ஷேத்திரம்னு பேர். ஏன்னா இந்த ஊர் முழுக்க தர்பை புல்லு வளர்ப்பாளாம். காஞ்சிபுரத்தின் அருகே தூய புல் நிறைந்த அக்ரஹாரம் தூப்புல். கீழே ராமநாதபுரம் அருகே இருந்து தூய புல் நிறைந்த அக்ரஹாரம் புல்லாரண்யம் என்கின்ற புல்லானி. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றானா, 3 முனிவர்கள், புல்லவர், கண்வர், காலவர், 3 பேரும் பெருமாளை பிரார்த்தித்தபடியால் பெருமாள் பிரத்யக்ஷமாக தோன்றி மூத்தவரான புல்லவர் பேர்ல இந்த ஊர் வழங்கப்படும், புல்லாரண்யம்னு பேரு. அடுத்தது சரஸ்வதி தேவிக்கு ஒரு பிள்ளை இருந்தார், சாரஸ்வதன் பேர். அவரை ஒரு காலகட்டத்தில் சாபவசமாக அஸ்வத்த மரமாக பிறக்க, அஸ்வத்த மரத்துக்கு கீழே சரஸ்வதியின் பிள்ளை சாரஸ்வதன் அஸ்வத்த மரமாக அஸ்வத்த மரத்தின் நிழலு கீழே தோன்றியபடியால் அஸ்வத்த நாராயணன் பேர் பெருமாளுக்கு. அஸ்வத்த நாராயணன் ஆதி ஜெகநாதன் சக்கரவர்த்தி திருமகன். இப்ப ராமாயணத்துக்கு வருவோம். ராமாயணத்துல வரும்போது ஹனுமான் வந்து ராமர்கிட்ட சொல்லிட்டார், சீதை இதோ லங்கையில தான் இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஜாகிரதையா இருக்கா, உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணார், லக்ஷ்மணன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், குரங்குகள் எல்லாத்தையும் கூட்டுண்டு கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார். நீங்க வேதாரண்யம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பேன், ரொம்ப வசத்தியான சிவக்ஷேத்திரம். அதுக்கு கீழே கோடிக்கரைன்னு ஒரு இடம் உண்டு. கோடிக்கரையில ராமர் பாதம்னு ஒரு இடம். ராமர் ஓங்கி போய் அந்த மலையின் உச்சியில போய் பார்த்தாராம். இங்கேருந்து நம்ம போர்ட் அது என்ன இது இருக்கே ஸ்ரீலங்கா, பேர் மறந்து போயிடுது, போர்ட்டோரிக்கோவா என்னது அது பேர், ஏதோ போர்ட்டோரிக்கோவோ ஏதோ ஒன்று இருக்கு. அது தப்பா சொல்லியிருந்தா போய் நீங்க மேப்ல பாத்துங்க. அதுதான் லங்காவின் மேல் பகுதி. அங்கேருந்து தான் இந்த வேதாரண்யம் கிட்ட கோடிக்கரையிலேருந்து போயிடலாம். ஆனா சமுத்திரத்தின் ஆழம் ரொம்ப அதிகம். இந்த குரங்குக்கெல்லாம் நீச்சலே வராது. அதெல்லாம் சொல்லிட்டு, இதை பாரு ராமா, என் பத்னி எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், என்ன உனக்கு ஐயோ நீ அவ்வளோலாம் வருத்து கிடையாது, நான் வந்து உனக்காக நான் வந்து உயிரெல்லாம் விட எங்களுக்கு ஒழுங்கா பிரிட்ஜை கட்டி தந்துரும் அப்படின்னு. சரி ராமர் பார்த்தாரு, குரங்கெல்லாம் வச்சுருந்தா எப்படி மேய்க்கிறது சொல்லுங்க. எல்லாம் 70,000 குரங்கையோ கூட்டுண்டு அப்படியே கோஸ்ட் வழியாவே நடந்து புல்லாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அப்போ விபீஷண ஆழ்வான் சரணாகதி செய்து அனுஷ்டித்து விபீஷணனை ஏற்றுக்கொண்டார். அப்போ விபீஷணன் சொன்னார், இந்த இடத்துலேருந்து நீ சேத்து கட்டினா ரொம்ப ஈஸியா இருக்கும் ராமா, ஏன்னா சமுத்திரத்துக்கு ஆழம் ஜாஸ்தி கிடையாது. அதனால இங்க ஏற்கனவே ஒரு ஓஷியானிக் ரிட்ஜ், இன்ஃப்ளேம்டு ஓஷியானிக் பெட் இருக்கு. நீ மேல கொஞ்சம் கல்லு மரம் இதெல்லாம் போட்டு நிரப்பினியான அழகா நீ வந்து ஒரு சேத்து கட்டி விடலாம். ஆனா ஒண்ணு, சேத்து கட்டணம்னா விபீஷணன் ராமரை பார்த்து சொல்றார், சமுத்திர ராஜா உனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஈகோ ட்ரிபியூனல். இப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னா 4 பேர் வந்துருவாளே, நீங்க மரத்தை வெட்டக்கூடாது, நீங்க வந்து மீனெல்லாம் செத்து போயிடும், அப்ப என்ன பண்றது, இந்த கவலையெல்லாம் வருங்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணிட்டார், என்ன ரூல்னு கேட்டார். உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர்ஸ் காமிச்சா சொல்லிட்டார், சமுத்திர ராஜாவுக்கு 3 நாள் பிராயோபவேசம் இருந்தார், அவர் தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டார். ராமர் என்ன பண்ணார், புல்லிலேயே அழகா ஒரு படுக்கையை போட்டுட்டு சமுத்திர ராஜாவை நோக்கி சயனித்தார். 3 நாள் ஆயிடுத்து. அந்த ஸ்டாப் கிளாக்கை பார்த்தா கரெக்டா முடிஞ்சுடுத்து. 3 நாள் ஆயிடுத்து. ராமருக்கு கோபம் வந்தது. 3 நாட்கள் கழித்தும் அவர் வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே, லக்ஷ்மணா என்னுடைய அம்புரா துணியை எடுத்துட்டு வா, இந்த சமுத்திர ராஜாவை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொன்ன உடனே சமுத்திர ராஜா ஓடி வந்தார். என்னை போய் நீ இப்படி செய்யலாமா ராமா, உனக்காக நான் பரிசு என்ன வாங்கலாம், வெறும் கையோட உன்னை பார்க்க முடியாதேங்கிறதுக்காக எங்கெல்லாம் படகு இந்த டைட்டானிக் மாதிரி முழுகி இருக்கோ அங்கேருந்து ஆபரணங்கள்லாம் எடுத்துட்டு உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக வருவதற்குள்ளே நீ இப்படி கோபப்படலாமா ராமா கேட்டாரா. ராமர் என்ன சொல்லியிருக்கணும், கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சுடு. அவர் என்ன சொல்லிட்டார், நான் உன்னை பார்த்து கோபப்பட்டேன்னு யார் சொன்னா,
ஏன் சார் இது ராமர் பேசுறதா கிருஷ்ணர் பேசுறாரா? கிருஷ்ணர் இந்த மாதிரி பேசுவார், ராமர் இப்படி பேசுவாரான்னா தியாகராஜர் சொல்லிட்டார், ராமரும் பேசுவார். சமயானிக்கு தகுமாடலாடனே. ஆனா இந்த கீர்த்தனம் முழுக்க கிருஷ்ணரை பத்தி தான். தேவகி வசுதேவுலனே கிஞ்சினடு எல்லாம் கிருஷ்ணரை பத்தி இருக்கா, ராமரை பத்தி இல்லையே. வருது ஹரே ராமச்சந்திர ரகுகுலேஷ மிருது சுபாஷ சேஷ சயன. அதனால ராமர் கூட பேசுவாராம் அதிமானுஷஸ்தவத்துல. கூரத்தாழ்வான் எடுத்தார். உடனே ராமர் புல்லானியிலிருந்து அழகான ஒரு சேதுவை அமைத்து குரங்குகளை எதிர்பார்த்து அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு யுத்த காண்டத்தில் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவணையோர் யுத்தோ ராமராவணையோர் இவ என்று ராவணனை ஜெயித்து மறுபடியும் பாரத தேசத்துக்கு திரும்பினார். அப்போ வழிவகுத்து கொடுத்ததே இந்த திருப்புல்லானி க்ஷேத்திரம். ஆதி ஜெகநாதன் பெருமாள் தர்ப சயன ராமராய் இன்றளவும் காட்சி கொடுக்கிறார். ஒன்னா எடுத்தா நேற்றைய தினம் ஒரு 7:10 ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? பிரசாதம் இங்க சுப்பிரசித்தம். திருப்புல்லானி பாயசம்னு பேர். இந்த பாயசத்துக்கு ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டுமா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பால்லையே கொஞ்சம் அரிசியை போட்டு அது கொதிக்க வச்சுருவோம். இந்த ஊர்ல என்னன்னா ஜலத்துல தனியா அந்த அரிசியை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கொதிச்ச பால் கொஞ்சம் என்னன்னா திரட்டு பால் மாதிரி வந்த உடனே அதுக்குள்ளே சேர்ப்பா. அவ்வளோதான் வித்தியாசம். திருப்புல்லானி பாயசம் ஆனால் பெருமாள் பிரசாதமாக இருக்கிறதுனால ரொம்ப நன்னா இருக்கும். ஆனால் ரெசிபியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால திருப்புல்லானி ஆழ்வார் எடுத்தார். வில்லால் இலங்கை மலங்கச்சரம் துறந்த வல்லாளன் பின்போல் நெஞ்சம் வரும் அளவும் எல்லாரும் என் தன்னை ஏசினும் பேசிடினும் புல்லானி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே என்கின்ற திவ்யதேசம்.